ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இருக்கடிக்கு ஆசை சீரியல் ப்ரொமோ வாங்க பார்க்கலாம். முத்து இருந்துட்டு மீனா கிட்டே, மீனா நான் உனக்கு சொல்லித்தரமே, நீ பார்லரை மாட்டு சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாரி மீனாவும் தேங்க்ஸ் ரோஹிணி அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணிகிட்ட சொல்கிறாங்க. ரோஹிணி வந்துட்டு எதுக்கு தேங்க்ஸ் சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லை பார்வதி ஆண்டி இந்தமாரி நீங்கள் தான் நகை வச்சு 2 லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனால் நான் அந்த தப்பு பண்ணல, நீங்கள் எனக்காக வச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஸ்ருதியும் நீங்கள் அவங்களுக்காக வச்சு கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை வீட்டில் சண்டை நடக்கும், அதனால தான் வீட்டில் எந்த பிரச்சனையும் ஆகக்கூடாதுன்றதுனால தான் நான் வச்சு தந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஸ்ருதிக்குமே மீனாக்கும் முத்துக்குமே ரொம்பவே சந்தேகமாக இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்ருதி வந்துட்டு உங்களுக்கெல்லாம் அவங்களாம் அப்படி வச்சு தரவங்கள அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களும் மனசுக்குள்ளே நினச்சிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் மீனாவும் வந்துட்டு ஒரு முத்துக்கிட்ட சொல்கிறாங்க. இந்த ரோஹிணிக்கிட்ட நான் கேட்கும்போது அவங்க டவுட்டாகவே இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஸ்ருதி வந்துட்டு இந்தமாரி சொன்னாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் முத்து வந்துட்டு இதில் ஏதோ விஷயம் இருக்குது, நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி எனக்கு வேலைக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு முத்துவும் கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறமேட்டுக்கு மீனா இருந்துட்டு சரி அவங்களும் மீனாவும் இருந்துட்டு பூ கொடுக்க போயிடுறாங்க. மறுநாள் காலையில் ரோஹிணி இருந்துட்டு அந்த மலேசியா மாமாவை பார்க்க போகிறாங்க. அங்கே போனதோடனே முத்து இருந்துட்டு மலேசியா மாமாவை பார்த்துட்டாங்க. கறிக்கடியில் பார்த்துட்டு எங்கேயும் பார்த்த மாரி இருக்குதே, அன்றைக்கி ரோஹிணிக்கு மாமா வந்தவங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு இவங்க ஏன் எங்கே கறிக்கடையில் வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு மீனாக்குமே ஃபோன் பண்ணி மீனாக்கிட்டேயுமே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மீனா உடனே அந்த இடத்துக்கு கிளம்பி வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் மீனாவும் முத்துவுமே 2 பேருமே கிளம்பி வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போன உடனே மீனாவும் முத்துவுமே எல்லாரையும் கூப்பிட்டு சொல்லாமான்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாங்க. அதனால் மீனா இருந்துட்டு இன்னத்துக்கு பிரச்சனை தேவையில்லாது, சரி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லை இது எல்லாருக்குமே சொல்லியே ஆகணும், அவங்க பார்த்தே பார்லர் அம்மா என்ன வேலை பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதோட இந்த ப்ரோமோ முடியுது. நாளைக்கு பார்க்கலாம் வாங்க.